ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி பேசலாம். இன்னைக்கு நம்ம பிராக்மிக் புக்கில் பார்ட் 2 போயம் பார்ட் இருக்கு இல்லைங்களா, பத்யா. அதில் செகண்ட் போயம் பல்வான் பனோ, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் தமிழில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பலம் எது? வெறும் உடம்பு பலமாக வச்சுக்கிறதா, அதாவது மசில் ஸ்ட்ரென்த்தா? இல்லை, வேற என்னெல்லாம் மனிதனோட வாழ்க்கைக்கு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் ஆத்தர் சொல்றாரு. பல்வான் பனோ, பல்வான் பனோனா தைரியசாலியா பலமானவனா ஆகு அப்படின்னு அர்த்தம். பல்வான் பனோ, பல்வான் பனோ, தும் பாரத் மாங்கி ஷான் பனோ, பலமானவனா மாறு, பாரத தாய்க்கு பெருமை சேர்க்கிறவனா மாறு. தும் வீர் பனோ, வீரனா ஆகு, பல்வான் பனோ, தும் பலசாலி ஹனுமான் பனோ, நீ வீரமானவனும் ஹனுமான் மாதிரி பலமானவனாகவும் மாறு. அதாவது உடம்பளவுல மட்டும் இல்லாம மனசளவுலையும் நம்ம பலமானவங்களா மாறி நம்ம பாரத மாதாக்கு பெருமை தேடி தரணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தன்வான் பனோ, குன்வான் பனோ. தன்வான் அப்படின்னா செல்வந்தர், அதாவது காசு நிறையா இருக்கிற மாதிரி வெல்த் உள்ளவங்களா மாறணும். குணவான் பனோ, அதே சமயம் நம்ம நல்ல குணமுள்ளவங்களாகவும் நல்ல மனிதராகவும் மாறணும். தும் ஞானி அவுர் மகான் பனோ, ஞானி அப்படின்னா அறிவு, நாலேஜ், நல்ல அறிவுடையவங்களாகவும் மாறணும். மகான் அப்படின்னா கிரேட் பர்சனாகவும் மாறணும். அதாவது தன்வான் பனோனா காசு மட்டும் முக்கியம் கிடையாது, நல்ல குணமும் முக்கியம், நல்ல அறிவும் முக்கியம் அப்படின்னு அந்த செல்வத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மகான் கிரேட் பர்சனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தும் தீர் பனோ, தீர் அப்படின்னா பிரேவ், அதாவது தைரியசாலியா இருக்கணும். கம்பீர் பனோ, கம்பீரமானவனாகவும் மெஜஸ்டியாவும் இருக்கணும். தும் சப்ய சுஷில் சுஜான் பனோ, சப்ய அப்படின்னா கல்ச்சர்டு, கலாச்சாரத்தை மதிக்கிறவங்களாகவும் இருக்கணும். சுஷில் அப்படின்னா நல்ல ஒழுக்கமுடையவங்களாகவும் இருக்கணும். சுஜான் பனோ அப்படின்னு சொல்றாங்க. நாகரிகமானவங்களாகவும் இருக்கணும். நம்ம செல்வந்தராகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல பண்புடைய குணசாலியா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய கிரேட் பர்சனா இருக்கணும், அடுத்து தைரியசாலியா இருக்கணும், கம்பீரமானவங்களா இருக்கணும், நம்ம கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் காப்பாற்றக்கூடிய நல்ல ஒழுக்கமுள்ளவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தும் ராம் பனோ, அதாவது ராமர் மாதிரி நல்ல பொறுமையாகவும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவராகவும் இருக்கணும். தும் ஷாம் பனோ, ஷாம் அப்படின்னா கிருஷ்ணர் மாதிரி நல்ல பண்பு உடையவரா இருக்கணும். தும் வீர் பிராப்த் சமான் பனோ, அதாவது வீரத்துக்கூடையே இந்த எல்லா நற்குணங்களும் நம்மளுக்கு இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பலசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. இந்த போயம்ல இருக்க முக்கியமான வேர்ட்ஸ் பார்க்கலாம். பல்வான், பல்வான் அப்படின்னா ஸ்ட்ராங், வலிமையான. ஷான் அப்படின்னா பெருமை. வீர் அப்படின்னா வீரமான, பிரேவ். தன்வான் அப்படின்னா செல்வந்தர், காசு நிறைய இருக்கிறவங்க, வெல்தி. குணவான் அப்படின்னா நல்ல பண்புள்ள நல்ல குணம் உள்ளவங்க. ஞானி அப்படின்னா அறிவானவங்க, நாலேஜ் அதிகமா இருக்கிறவங்க. மகான் அப்படின்னா மகத்தானவங்க, அதாவது கிரேட் பர்சனாலிட்டி. தீர் அப்படின்னா தைரியசாலி. கம்பீர் அப்படின்னா கம்பீரமானவங்க. சப்ய அப்படின்னா நாகரிகமானவங்க, சிவிலைஸ்டு பர்சன். சுஷில் அப்படின்னா நல்ல ஒழுக்கம் கொண்டவர்கள், வெல் மேனர்டு. இதெல்லாம் தான் இந்த போயம்ல இருக்க முக்கியமான வேர்ட்ஸ். இதோட இங்கிலீஷ் மீனிங்கும் தமிழ் மீனிங்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த போயமை இன்னொரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். அதாவது பிகமிங் ஸ்ட்ராங் அப்படின்னா ஒன்லி பில்டிங் அப் மசில்ஸ் கிடையாது. இட் மீன்ஸ் பி ஸ்ட்ராங் இன் அவர் பாடி, மைண்ட், வெல்த், கேரக்டர், அண்ட் வி நீட் டு பி அ குட் மேனர் சிவிலைஸ்டு பர்சன். அதாவது ஷார்ட்டாக சொல்லணுன்னா நம்ம மனதளவுலையும் உடல் அளவுலையும் வலிமையானவங்களாக இருக்கணும். காசு பணம் அதிகமாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல பண்புகளோட ஒழுக்கத்தோட நம்ம நல்ல மனுஷங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குழந்தைங்களா இருந்தா இந்த மாதிரி குணங்களோட நம்ம வளரணும். இதுதான் நம்ம பாரத தாய்க்கு நம்மளால பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தராரு. இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இதே மாதிரியே இன்னும் நிறையா பிராக்மிக் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.